ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல், அதுவும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேட்டி அளிச்சிருக்காரு ஊடகத்துக்கு. டிஎன்டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷார்ட்கட்டு இப்போ சைக்காலஜி, அடுத்தது தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வீடியோஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குரிய கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வீடியோ மேக் பண்ணி அதனுடைய ஷார்ட்கட் கீ இதை மட்டும் பார்த்தா போதும், கண்டிப்பாக அந்த மார்க் நீங்கள் எடுத்துடலாம். அதற்கேற்றவாறு தான் நாங்கள் வீடியோஸ் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது அதில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன நேற்று சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 19ஆம் தேதி டிஸ்கஷன் போக போகுது. அதாவது மனு சீராய்வு தாக்கல் பண்ண இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மனு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 19ஆம் தேதி டிஸ்கஷன் போனதுக்கப்புறம் தான் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியும். எந்த முடிவாக இருந்தாலும் அது நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரிவ்யூ பெட்டிஷனில் அவர் சொல்லியிருக்காரு, நமக்கு என்சிடியில் ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, டெட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா வந்தவங்களுக்கு இந்த டெட்டு எக்ஸாம் பொருந்தாது அப்படின்றத தெளிவாக என்சிடியில் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதனால் நமக்கு ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் இருக்கிறனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் டீச்சர்ஸ் யாரும் நோ நீட் டு கெட் பேனிக், யாரும் பீதி அடைய வேணாம். ஆசிரியர் தகுதி தேர்வை கண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, அரசு பணிகளில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளி ஆணையம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது எல்லா துறைகளுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? அதாவது திரும்பவும் சொல்கிறேன், அரசு பணிகளில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பதவி உயர்வில் 4% இடஒதுக்கீடு இனிமேல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெட்டு ப்ரிப்ரேஷனில் நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதற்காக வீடியோ சென்ட் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த வீடியோலாம் நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பயனுள்ளதாக அமையும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.